தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கருண சிந்தும் ஞானதம் சாத்திருப்பணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாபதர்மம் கலியுதேவம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அணுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு சக்கரதர்பூருக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? சக்கரதர்பூருக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? சேனல் என்ன சொல்கிறோமோ அதனுடைய இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம தினமுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். எபிசோடு 1226 இவோ பிள்ளை சுந்தரேசனா அப்படின்னு இவள் அவள் அம்மா சொன்னதே இல்லை பெரியவா கிட்ட, சுந்தரேசன் இவர் தான். பெரியவாளை பார்க்க மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணவர் அன்றைக்கி வந்திருக்கார். பெரியவா வந்து நீ என்ன பார்க்க வர்றது, உன்னோட பேரே எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 1226 எபிசோடில். அதுக்கப்புறம் ஒரு அனுபவம் வருது. இவர் வந்து பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ணி எழுந்தவுடனே பெரியவா கிட்ட சொன்னார், சக்கரதர்பூருக்கு நான் வந்திருக்கேன் தெரியுமோ அப்படின்னார். பேசாமல் இருந்தார். 1962 இவர் மகாபெரிவாளை செட்டிநாட்டில் இருக்க இளையாத்தங்குடியில் தரிசனத்துக்கு போயிருக்கார். அங்கே தான் இது நடந்திருக்கு. அப்புறம் வந்து பெரியவா கேட்டால் நீ என்ன படிச்சிருக்க? இன்டர்மீடியேட் வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்கே வேலை பண்ணுறேன்? ரயில்வேஸ்லன்னா எந்த இடத்துல? சக்கரதர்பூர் அப்படின்னாரு. அதனால் பெரியவா சொன்னால் 1930 நான் சக்கரதர்பூர் வந்திருக்கேன், என்னை பார்த்துருக்கியா அப்படின்னாரு. இல்லை அப்படின்னாரு. ஏன்? நான் அப்போ பிறக்கவே இல்லை, 1931 தான் பிறந்தேன் அப்படின்னா. சரி, உனக்கு சக்கரதர்பூர் பற்றி ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு ஏதாவது தெரியுமா? பெரியவா ஏன் இந்த கேள்வியை கேட்டார்னா இவருக்கு தெரியுங்கிறது அவருக்கு தெரியும். பெரியவா தான் பரமேஸ்வரனில், அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரும் சொல்கிறார், சுந்தரேசனும் சொல்கிறார், பெரியவாக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? நான் அதை பற்றியான ஒரு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை படித்தேன். ரயில்வேஸில் வேலை பண்ணியிருந்தாலும் அந்த இடத்த பற்றி கேள்விப்பட்டு இதுக்கு இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கான்ட்டு படித்தேன் நான், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அதான் பெரியவா எப்படி அதை கேட்டான்னு எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு பெரியவா என் வாயை பிடுங்கி கேட்டிருக்கார். பரமேஸ்வரன் இல்லையா பெரியவா, அதான் அப்படிங்கிறார். அதை சொல்கிறார். அவர் சுந்தரேசன் சொல்லியிருக்கார் பெரியவா கிட்ட, வெஸ்ட் பெங்காலை சுற்றி இவர் இருந்த அந்த சக்கரதர்பூர் வெஸ்ட் பெங்கால் அதை சுற்றி தான் வருதான். பாலா டைனஸ்டி அப்படின்னு ஒரு ராஜா அந்த வம்சத்துக்கு கீழே இருந்தது. அவளாம் விஷ்ணுவோட பக்தா. அவள் வந்து இதுதான் பேசுவாள், பெங்காலி தான் பேசுவாள். ஆனால் வந்து அவள்லாம் விஷ்ணு இது வம்சத்தில் வந்தவா. விஷ்ணு பேர்லாம் விஷ்ணு தான் அவளுக்கு பிடிக்கும். அதனால் வந்து வேற என்ன உனக்கு தெரியும் அப்படின்னார். சக்கரதர்பூரில் வந்து இவாளுக்கெல்லாம் வந்து சுந்தரேசன் சொன்னார், அங்கே சிவா விஷ்ணு கோவில்லாம் நிறையா இருக்குது. நிறைய கோவில்களை அங்கே வந்தவொடனே கட்டியிருக்கா. அங்கே இருக்க வந்து அது இந்த பர்டிகுலர் இந்த பெங்காலிஸ் வெஸ்ட் பெங்காலில் இருந்தவா அவள்லாம் வந்து பிராமணா, அவளாம் விஷ்ணுவை வழிபடுறவா. அவள் வந்த பிறகு தான் நிறைய கோவில் வந்திருக்கு. அந்த சக்கரதர்பூர்ன்றதுக்கே இந்த விஷ்ணு பேர் வரணுன்னு தான் எல்லா ஊர்களோட பேருக்கே விஷ்ணுவில் இருக்கும். அதனால தான் சக்கரதர்பூர்னும் விஷ்ணு பேரில் வந்திருக்கு. 7 ஜென்ரேஷனாக இவா தான் வந்து அங்கே இருந்திருக்கா. அப்புறம் தான் அது மாறி இருக்குது அப்படின்னா. அப்புறம் வேற என்ன தெரியும் உனக்கு? அங்கே வந்து ஸ்ரீரங்கம் வைஷ்ணவா மாதிரி அவள் வந்து அவளுடைய ட்ரெஸ்ஸிங்லாம் அது மாதிரி இருக்கும், ட்ரெஸ் பண்ணிப்பா. ஆனால் பேசுகிறதெல்லாம் வந்து பெங்காலி தான் பேசுவாள். சரி, எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னா, நான் வந்து அதை பற்றி படிச்சிருக்கேன் அதுதான் அப்படின்னா. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சிவனடியார்கள் கொஞ்சம் பேர் அங்கே வந்தாலாம். அவன் வந்து சொன்னாலாம், நமஸ்காரம் பண்ணிவிட்டு சொன்னான், இண்டோ சைனா வார் வந்து ஆரம்பிச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் தொந்தரவுகள்லாம் வருது. மகாபெரிவா தான் அனுகிரகம் பண்ணணும், அந்த சண்டை நிற்கணும், இந்தியா வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவளுக்கு வந்து வேற ஒரு நாள் சொல்லி அன்றைக்கி வாங்கன்னு சொல்லிவிட்டு பெரியவா என்ன சொன்னால், சுந்தரேசனை கேட்டு சொல்லி சொன்னாதான், இந்த கோளறு பதிகம்னு உனக்கு தெரியுமா? அதை வந்து ஒரு 400-500
அது ஒவ்வொரு கோளறு பதிவும் ஒரு புஸ்தகமாக போட்டு சின்னதாக 400-500 புஸ்தகங்களை நீ பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. நிச்சயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் போனாராம், 400-500 1000 புஸ்தகங்களாக பிரிண்ட் பண்ணி 1000 கொண்டு வந்து பெரியவா கிட்ட கொடுத்தாராம். ஏன்னா அந்த புஸ்தகங்களுக்கெல்லாம் டைட்டில் இருந்து பெரியவாளே சொன்னாலாம், வெற்றி நமதே அப்படின்னு. வெற்றி நமதேன்னா இந்தியாவுக்கு சொல்கிற சைனா, சைனா வரல, இந்தியாவுக்கு தான் வெற்றி கிடைக்கணுன்றதுக்காக அதுக்கு பேர் வெற்றி. அந்த இதெல்லாம் வந்து கொண்டு போய் சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுத்து அவளை படிக்க சொன்னான். தமிழ் யாருக்கு நல்லா தெரியுமா அவள் வழியாக அவள்லாம் படிக்கட்டும், சோல்ஜர்ஸ் அந்த ஆர்மியில் இருக்குவாள்லாம் அப்படின்னு சொல்லி அது யார் மூலமாக அது போயிருக்கு. அதுக்கு நான் ஒரு கருவியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சுந்தரேசன் சொல்கிறார். அன்றைக்கி நான் போனபோது இதெல்லாம் நடந்துருது. சக்கரதர்பூர் பற்றி பெரிவா கேட்டு அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் வந்தபோது திடீர்னு அவளுக்கு இந்த புஸ்தகங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அதை அவள் திருப்பி எப்போ யாராவது வந்து வாங்கிட்டு போயிருப்பாளாக இருக்கும் 1000. அதை கொண்டு போய் சோல்ஜர்ஸ் கிட்ட இது பண்ணுறதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அவள் ஏதோ பண்ணியிருக்கான், நான் பண்ணல. ஆனால் அந்த புஸ்தகங்களை பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். ஆனால் இதில் ஒன்று என்னென்னா வெற்றி நமதேன்னு பெரியவா டைட்டில் கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு வெற்றியே இல்லாமல் தான் இருந்தது என்னோடய இதில் பார்த்தா. ஆனால் அந்த புஸ்தகங்களை பிரிண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அதனுடைய இதுவாக என்னன்னு தெரியாது பலன். எனக்கு அதுக்கப்புறம் லைஃப்பில் நான் எது பண்ணாலுமே அதில் எனக்கு ஒரு சக்ஸஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் அது ஏதோ எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது வெற்றி நமதேன்னு நான் நினச்சிருந்தேன். எனக்கு வந்து அது மாதிரி நான் ஒரு புஸ்தகத்தை அதில் கூட நான் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை அந்த இன்டர்வியூவில் காமிக்கிறார். வெற்றி நமதேன்னு போட்டிருக்கு. ஆனால் கோளறு பதிகம் உள்ள தமிழில் பிரிண்ட் ஆகிருக்கு. அது வந்து அந்த சோல்ஜர்ஸ்க்கெலாம் கொடுத்து அவள்லாம் படிக்க சொல்லிருக்கா. சைனா வாரில் நம்ம தான் வின் பண்ணோன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம். ஸோ அதனால் பெரியவா வந்து இப்படி ஒரு இதை இவருக்கு எல்லா விஷயங்களும் இவருக்கு தெரியும் அப்படின்றது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னா பரமேஸ்வரன். அதனால தான் இவர் போனபோது சக்கரதர்பூர் பற்றிலாம் கேட்டிருக்காரு. அந்த இந்த டைனஸ்டிக் பாலாட் டைனாஸ்டி பற்றிலாம் கேட்டு நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு அப்படின்றது தெரியுது. பெரியவா பரமேஸ்வரன் இல்லையா? அதனால தான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரிபாதவிச்சரன்.